ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டுட்டோரியலில் நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபைல் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் முதல்ல. இப்போது ஃபைல் போய் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து எந்த ஃபோல்டரில் இருக்குது, எந்த ட்ரைவில் இருக்குது அதை பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் டெஸ்க்டாப்பில் இருக்க என்னோடய இமேஜை நான் வந்து பாருங்கள் அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இல்லாட்டி ஃபைல் போய் நீங்கள் ஓப்பன் ரீசன்ட் கொடுத்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருந்த இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாட்டி நீங்கள் இந்த blank ஸ்பேஸில் இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துடலாம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபைல் போய் ப்ரௌஸ் இன் பிரிட்ஜுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோஷாப் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும். இதிலேருந்து உங்களோட இமேஜை வந்து பாருங்கள், நான் இப்போ இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணா நான் இதை டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். இந்த இமேஜ் கிளிக் பண்ணும்போது பாருங்கள், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே தெரியும் உங்களுக்கு. இப்போ டபுள் கிளிக் பண்ணால் பாருங்கள், ஃபோட்டோஷாப்பில் இப்படி ஓப்பன் ஆகும். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, ஃபைல் போய் ப்ரௌஸ் இன் மினி பிரிட்ஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். இங்கேருந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இப்படி இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து விட்டுறலாம். பாருங்கள், இதை டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் பண்ண முடியும். இல்லாட்டி இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு வந்து விட்டுறலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் வித், உங்களுக்கு கேமரா ராவில் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் வித் கேமரா ரான்னு கொடுத்து அது வழியாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ராவில் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் எடிட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மறுபடியும் ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோட்டோஷாப்பில் இமேஜஸ் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.